ஹே ஹலோ காய்ஸ், எல்லாரும் புதுசாக வண்டி எடுக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்களோ இப்போ நான் அப்படி தான் இருக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோஸை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம டார்சி கொஞ்சம் இன்ஜினில் ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் இப்போ அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு. ஸோ இந்த ஏப்ரல் 2 வாங்கணுமா, கிட்டத்தட்ட ஒரு 4-3 மாதம் ஓட்டியிருப்போம். மிச்சம் 2 மாதம் ஷோரூம்லேயே இருந்துட்டான். இப்போ தான் நம்ம கைக்கு வர போகிறான் 1.5 வாரத்தில். இந்த பில்லு எதுக்கு உங்ககிட்ட காட்டுறேன்னா, இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஷோரூம் மேனேஜர் வந்து 16,000 தான் சொன்னார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 19,500 போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இது ஏன் அப்படின்னு வந்து தெரியல. அவர் கால் பண்ணால் எடுக்கல. ஆக்சுவலி காய்ஸ், நம்ம பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை காய்ஸ். இது வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஏன்னா வண்டி வாங்கி 3 மாதத்துல இப்படி ஆயிடுச்சு. இது கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சா ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லிட்டு தான் நானே பேமெண்ட்டுக்கு ஒத்துக்கினேன். அப்புறமா இவனுங்க ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட ரெக்கார்டிங் இருக்குது. அவர் பேசின ரெக்கார்டிங்கே இருக்குது. 16,000 மேலே போகாது, அதுக்குள்ளே தான் ஆகும், நானே பண்ணித்தரேன், லேபர் காசுலாம் இல்லாமல் அப்படின்னே சொல்லிட்டாரு. நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கிறேன், நான் ரிவ்யூஸும் பார்த்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணுங்க guys. இன்னும் 1 வீக்கில் வந்து வண்டி வந்துடும். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ guys. Bye.